மேலான அதிகாரி எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஈவு. தேவனுக்கு சித்தம் இல்லாமல் இந்த தேசத்தில் இவங்களை யார் கொண்டு வரணும், இவங்க மேலதிகாரி கொண்டு வரணும், இது கர்த்தருடைய கிருபை. இப்போ உங்களை ஒரு அரசாங்க பணியாற்ற வேண்டுமென்றால், ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட நீங்கள் அதிகாரியாகனால் படித்தா மட்டும் போதாது, கர்த்தருடைய கிருபை அவர் சித்தம் இருக்கணும். இப்போ என்ன செய்யணும், அரசாங்க பணியில் எப்படியாச்சும் வேலை கிடைச்சிடும். அதில் உண்மை இருக்குமா? 8 மணி நேரம் வேலையில் எவ்வளோ நம்ம வேலை செய்கிறோம். ஒரு சின்ன சின்ன வேலை, ஹோட்டல் கடையில், ஒரு சாதாரண கடையில், டீ கடையில் வேலை செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஈவை நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு கீழே இருக்க பாருங்கள், முதல்ல மேலே பார்க்காதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்கள போய் ரோட்டில் போகும்போது பாருங்கள், எத்தனை பேர் ஃப்ளாப்பாக இருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எத்தனை பேர் அலைகிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இன்டர்வியூக்கு போகிறாங்க. தேவன் உங்களை எல்லாவற்றையும் தேவன் மேன்மையாக வச்சுருக்கலாம். அந்த அதிகாரிகளுக்கு நிச்சயமாக கீழ்ப்படியலாம். இது இந்த அதிகாரி கொண்டு வர தேவனுடைய கிருபை. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிப்பார். தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுகிறான். உங்களுக்கு எந்த மேல் அதிகாரி வந்தாலும் அவங்களுக்கு அடங்கி இருக்கணும். 2வது, நீங்கள் தாழ்மையாக இருக்கணும். உங்களை உயர்த்த ஸ்தானத்தை வரும்போது நீங்கள் தாழ்மையாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. அவரை போல நீங்கள் வாழுங்க.